வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இன்ஸ்டிடியூட் பேரு ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர். ஆபீஷியலா ஸ்டார்ட் பண்ணுமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னோட பேரு ஹீலர் கோபி சரவணன். நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட், பேசிக்கா அக்குபஞ்சர் எம்டி, ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், கிரானிக் ஹீலர், என்எல்பி கிராண்ட் மாஸ்டர். இப்ப அக்குபஞ்சர் ரேக்கிலாம் கூட ஒரு சில கேள்விப்பட்டிருக்கலாம். என்எல்பி அப்படின்னா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்றது அர்த்தம். மனதை வைத்து மனதை சரி பண்றது, சரிங்களா? ஆறு வார்த்தைகளை வைத்து மனதை சரி பண்ணதுன்னு சொன்னோம். அது கிராண்ட் மாஸ்டர். கிராஃபாலஜிஸ்ட் அப்படின்னா உங்களோட கையெழுத்து இங்கிலீஷ்ல எழுதுறீங்க பாத்தீங்களா, ஹேண்ட் ரைட்டிங், உங்களோட சிக்னேச்சர் போடுறீங்க பாருங்க, அதை பேஸ் பண்ணி உங்களோட கரியர், உங்களோட பாத் லைஃப், உங்களுக்கு தேவையான விஷயங்கள், பொருளாதாரம், உங்களுடைய கேரக்டர் எல்லாமே அனலைஸ் பண்ண முடியும். அதை பண்ணக்கூடிய ஒரு ஆள். நம்ம லைஃப் என்ஹான்சிங் கோர்ஸ் கிட்டத்தட்ட 33 விதமான கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுதான் நம்ம கலர் தெரப்பின்னு சொல்லக்கூடியது. இதுல அக்குபஞ்சர், ரேக்கி கிளாஸ் எடுக்கிறோம், சீட் தெரப்பி கிளாஸ் எடுக்கிறோம், செல்ஃப் இமேஜ் கிளாஸ் எடுக்கிறோம், சக்சஸ் டிஸ்கவரி ப்ராசஸ், ஃபிளவர் மெடிசன் கிளாஸஸ். இதை தவிர சரக்கலை, பஞ்சபட்சி சாஸ்திரம், இன்னர் வேர்ல்டு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சுவிட்ச் வேர்டு, இந்த மாதிரி பல கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்எல்பி கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இதுல நியூமராலஜி கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் கத்துக்க போறதுதான் கலர் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் தான் கத்துக்க போகிறோம். பேசிக்கா நான் ஒரு அட்வைசர்னு சொல்லலாம், ஆலோசகர், கோச், கவுன்சிலர்னு அந்த கவுன்சிலர் கிடையாதுங்க, கலந்த ஆய்வாளர், ஹீலர், தெரபிஸ்ட், ட்ரெயினர், சரிங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்கா. சரி, அடுத்தது ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர்ங்கிறது ஊரப்பாக்கம்ல இருக்கு, சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில இருக்கு. இங்க நம்ம ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அக்குபஞ்சர், ஆகாஷிக் ரெக்கார்ட் மூலயமா அவங்களுடைய ஆகாய பதிவேடுகள் சொல்லுவாங்க பாருங்க, ஆகாஷிக் ரெக்கார்ட் பார்த்து அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்து, பிரசன்ட் எப்படி இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்கு அதை பார்த்து சொல்லலாம். சக்ரா ஹீலிங், காஸ்மிக் தெரப்பி, டிவைன் ஹீலிங், டிஎன்ஏ ஹீலிங், டிராயிங் தெரப்பி, எனர்ஜி பேலன்சிங்கான ஹீலிங், ஃபிளவர் மெடிசன், ரேக்கி, சீட் தெரப்பி எல்லாமே கொடுத்து, சவுண்ட் ஹீலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்க, சரிங்களா? இது தவிர கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பேசிக்கா நம்ம என்ன சொல்லலாம், அக்குபஞ்சர் எம்டி, ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், என்எல்பி தெரபிஸ்ட், இதெல்லாம் ஓகே ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில், லண்டன்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூட சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ், இதோட ஆத்தரைஸ்டு பப்ளிக் இன்ஸ்டிடியூட். ஸோ இது நம்ம ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட சர்டிபிகேட் இது பிளஸ் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம கரெக்டா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலர் தெரப்பியோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா கலர் தெரப்பினா என்னது, எதற்காக நம்ம கலர் தெரப்பி கத்துக்கணும், கலர் தெரப்பி நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு என்னதான் வரும், கலர்னா தெரப்பினா முதல்ல என்னது, கலர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெரப்பினா என்னது, யாராவது சொல்ல முடியுமா? தெரப்பினா என்னது? சிகிச்சை. ஓகே, அப்புறம் வேற ஏதாவது வார்த்தைகள் அர்த்தம்? சிகிச்சை அது தவிர சரி, சிகிச்சை அப்படின்னு சரியான வார்த்தை. மற்ற சிகிச்சைக்கும் இதுல இருக்கக்கூடிய சிகிச்சைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, மற்ற சிகிச்சைகள் ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கணும், ஒரு ஆயின்மெண்ட் தடவணும், வேற ஏதாவது கொடுப்போம், மூலிகைகள், உணவு முறைகள், இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கும், சரிங்களா? இதுல தெரப்பில என்ன கொடுக்க போறோம்னு கேட்டா, உணவு முறைகள் மாற்றங்கள் கிடையாது. நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள்ல வித்தியாசம் பண்ண போறோம். மாத்திரைகள், மருந்துகள், வெளியில அந்த கிரீம் தடவுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, அதுல எதுவுமே இல்லாம எப்படிங்க பண்ண போறோம், அதுதான் தெரிஞ்சுக்க போறோம். உங்க கலர்ஸ் மூலியமா, அதாவது கலர்ஸ் மூலியமா நல்லா கவனிச்சுக்கோங்க, கலர்ஸ் மூலியமாக நம்ம உங்களுடைய கேரக்டரை சொல்ல முடியும். அப்ராக்சிமேட்டா 100% கூட அப்ராக்சிமேட்டா உங்க கேரக்டரை சொல்ல முடியும். பிளஸ் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆர் உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும். இதை தவிர தெரப்பிங்கிறது உடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது, முக்கியமா எமோஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி பல விஷயங்களை சால்வ் பண்ணக்கூடிய விஷயமும் கலர்ஸ்ல இருக்கு. அதை எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? எல்லாரும் பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு பதில் நீங்க எல்லாருமே பதில் சொல்லணும்.
எஸ், ரெடி. இப்ப நீங்க போட்டிருக்கிற கலர் ட்ரெஸ், ஏதோ ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்களா? ஏன் இன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? வாட் ஆர் த கலர்? ஏன் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? சும்மா அப்படியே கடைசியா எடுத்து போட்டுக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏதோ ட்ரெஸ் போடணும், அதனால எடுத்து போட்டுக்கிட்டோம், அவ்வளவுதாங்க. கைக்கு கிடைச்சது, போய் பீரோவை திறந்தேன், இதுதான் கைக்கு கிடைச்சது, எடுத்து போட்டுக்கிட்டாச்சு, அவ்வளவுதான். எஸ். சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? செவ்வாய்க்கிழமை சிகப்பு கலர் போட்டுக்கிட்டீங்க. ஓகே. எனக்கு பிடிச்ச கலர் காப்பர் சல்ஃபேட். பிடிச்ச கலர் காப்பர் சல்ஃபேட். சயின்ஸ் ஸ்டூடெண்டா மேடம் நீங்க? சயின்ஸ் ஸ்டூடெண்டா? இல்ல, மேத்ஸ் தான். எனக்கு அந்த காப்பர் சல்ஃபேட் பர்టిక్యులரா அந்த ஒரு ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால இன்னைக்கு அந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க. சரி, பிடிச்ச கலர் என்ன சொல்லுங்க பாப்போம். மத்தவங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? சார் ஒயிட். ஒயிட். எனக்கு yellow. yellow. சார். என்னங்க? yellow, black, அப்புறம் பிங்க் கலர். பிங்க், லாவெண்டர். சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு பிடிக்காத கலர் இது? ரெட். ரெட். டார்க் ரெட். டார்க் ரெட். எனக்கு ரெட் பிடிக்காது. எனக்கும் ரெட் பிடிக்காது. அப்புறம் பிளாக். பிளாக் பிடிக்காது. பிரவுன் கலர் பிடிக்காது. சரி, இப்ப மியூட் போட்டுக்கோங்க. நீங்க பதில் சொல்லிட்டு உடனே மியூட் போட்டுக்கோங்க, ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு, மத்தவங்களும் டிஸ்டர்ப் ஆகுது. சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி, உங்களுக்கு அந்த கலர் பிடிக்குதுன்னு சொன்னீங்களா? ஏன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு அந்த கலர்? அது மயில்ல இருந்து இருக்கும் ஒரு பீகாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காப்பர் சல்ஃபேட் ப்ளூ வந்து மயில்லயும் இருக்கும். அந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அட்ராக்டிவா இருக்கு. உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு. சூப்பர். அது போட்டா மனசுக்கு ரொம்ப பிடிக்குது அந்த கலர். அந்த கலர் உங்களுக்கு போடல மனசு சந்தோஷமா ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. சூப்பர்ப்பா. எனக்கு yellow கலர் வந்து ப்ளசன்ட்டா இருக்கு சார், பாக்கும்போது ரொம்ப மைல்டா ப்ளசன்ட்டா இருக்கு. ஓகே, உங்களுக்கு yellow கலர் பார்க்கும் மைண்ட் வந்து ப்ளசன்ட்டா இருக்கு. சூப்பர். சரி, எனக்கு ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிக்கும். ஏன் சார் பிடிக்கும்? அது ஏன்னு தெரியல சார், அந்த சாயங்காலம் சூரியன் மறையுது பாத்தீங்களா? ஆமா, அத பாக்கும்போது ஒரு அட்ராக்ஷன், ஒரு பேரானது வருது இல்ல? வா வா, செம்மையா இருக்கு சூரியன், வா அப்படி சூப்பரா இருக்குல்ல? எஸ், அதனால பிடிக்கும். ஓகே, சரி. அப்புறம் பசுமையை பார்த்தாலே மனசு அப்படியே ஒரு அலைகள் ஓடும் மாதிரி, அப்படியே மனசு அப்படியே அமைதியா இருக்குல்ல? ஒரு அது என்னது, மியூட் போட்டுக்கோங்க, பேசிட்டு மியூட் போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் மியூட் போட்டுக்கோங்க சொல்ல வைக்காதீங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்களே அன்மியூட் பண்ணீங்க, பேசுங்க, மறுபடியும் மியூட் போட்டுக்கோங்க. என்ன இப்ப நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம அட்மினோ இல்ல நானோ வந்து தேடி மியூட் போட்டுட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அது நமக்கு என்னங்க, என்ன கலர்? பிங்க் கலர். பிங்க் கலர் பக்கம் மனசுக்கு பிளசண்டா இருக்குங்க. பன்னீர் ரோஸ் கலர் பிளசண்டா இருக்கு. பன்னீர் ரோஸ் கலர் சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். மனசுக்கும் குளுமையா இருக்கு, கண்ணுக்கும் மனசுக்கும் குளுமையா இருக்கு, பிளசண்டா இருக்கு. சரி, இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பிடிச்ச கலர் இன்னொருத்துக்கு பிடிக்கல, ஒருத்தருக்கு பிடிச்ச கலர் இன்னொருத்துக்கு பிடிக்குதுன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல, இருக்கட்டும் பரவாயில்ல. ஒருத்தருக்கு பிடிக்காத கலர் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்காத கலர் இன்னொருத்தருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லனாலும் பரவாயில்ல. பட் ஐ லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒருத்தவங்க பச்சை கலர் பார்த்தா பிளசண்டா இருக்கு, ஒருத்தவங்க பிங்க் கலர் பார்த்தா பிளசண்டா இருக்கு, ஒருத்தர் ஒயிட் கலர் பார்த்தா வாவா இருக்கு. சூரியன் மறைவு இருக்கிற ஆரஞ்சு கலர் அதுதாங்க கலர்னா அதுதாங்க அப்படி இருக்குது. இதற்கும் உங்களுக்கு பிடிச்ச கலருக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றத நம்ம கிளாஸ்ல தெரிஞ்சுப்போம். இப்ப சிம்பிளா ஒரு சாம்பிள் மாதிரி தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் சொன்னீங்க. ஓகே,
பிடிக்காத கலர் சொன்னீங்க, ஓகே. ஏன் பிடிச்சிருக்குன்னா ஆளுக்கு ஒரு ரீசன் சொன்னோம். இதையெல்லாம் தாண்டி நம்ம பிசிக்கல் பாடி இருக்கு பாத்தீங்களா, இது பிசிக்கல் உடம்பு, சரிங்களா. இதுக்கு வந்து அன்னமய கோஷம்னு பேரு. நம் யார் யாரெல்லாம் சரி இப்படி வாங்க, யார் யாரெல்லாம் உயிர் இருக்கு? எஸ், உயிர் இருக்கிறதா பேசிட்டு இருக்கோம். உயிர் இருக்கு, கன்ஃபார்ம். எல்லாருக்கும் உயிர் இருக்கு, எனக்கும் உயிர் இருக்கு. சரி, இந்த உயிர் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? உயிர்ல அதிகம் கம்மிங்கிறது எனர்ஜிக்கு தான் அதிகம் கம்மி அப்படிங்கிற மாதிரி, மன வலிமைக்கு அதிகம் கம்மி. உயிர்ங்கிறது உயிர் தான் சார், அதுக்கு வந்து ஒரு யாஸ்டிக் கிடையாது. அதனோட வலிமை அதிகம் கம்மி அப்படிங்கிறது கிடையாது. மனசோட லெவலுக்கு தான் யாஸ்டிக் சொல்லலாம். அது அளவு கிடையாது. உயிராற்றல் கம்மியா இருக்கிறதோட தான் எனர்ஜி லோ ஆகுதுங்க சார். ஓகே, உயிராற்றல் கம்மியா இருக்குது, எனர்ஜி லோ ஆகுது. சரி, உயிருக்கு அளவு கிடையாது, உயிர் கம்மியா இருக்கிறதுனால எனர்ஜி லோ ஆகுது. சரி, இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கலர் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது, சரிங்களா. ஒரு கலர் பார்க்கும்போது டல்லா இருக்கு, இது என்ன டல்லா இருக்கு, நம்ம மனசு டல்லா இருக்குது. ஒரு கலர் பார்க்கும்போது ஐயா வாட் இஸ் திஸ் கலர், யா இதெல்லாம் மனுஷன் போடணும் ட்ரெஸ் அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு சில கலர் பார்க்கும்போது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இருக்குப்பா. இப்ப இதற்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்திக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்ப நமக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உயிர் சக்தி, அந்த ஒரு சக்தின்னு சொல்லலாமா, சரி எனர்ஜி வச்சுக்கோ, எனர்ஜி அதிகமாகிறது. எப்ப நமக்கு ஒரு கலர் பிடிக்காத கலர் பார்க்கிறோமோ அதை பார்க்கும்போது நமக்கு கிட்ட எனர்ஜி லாஸ் ஆகுது. எதுவுமே இல்ல, பிளசண்டாவும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஆனா அப்படியே நம்ம உயிர் சக்தி நம்ம கிட்ட பத்திரமா இருக்கு, அந்த கலர் அப்படியே பத்திரமா இருக்கு. இதை யாராவது என்னைக்காவது ஃபீல் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு பச்சை பசில், அழகான பச்சை பசில் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கு. அப்படியே போய் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, அந்த மகிழ்ச்சிக்குள்ள வரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இப்ப நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் அப்படியே ஒரு 400 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டோம், ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, அப்படியே வயல் ஓரமா போய் நிறுத்துறோம், அப்படியே பாக்குறோம், தண்ணி எடுத்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிறோம், கைக்கெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே அந்த பச்சை பசங்க அப்படியே வயல் அப்படியே பார்க்கணும், ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இவ்வளவு நேரம் இந்த டயர்ட்னஸ் காணா போயிட்டு ஏதோ ஒரு எனர்ஜி கிடைச்சா ஒரு மறுபடியும் கார் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கலர்ஸ் சம்திங் we are receiving, எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜினால நமக்கு சக்தி கிடைக்குது. சக்தி தான் எனர்ஜியா, சரி ஓகே, ரெண்டும் கிடைக்குது. கிடைக்கும் போது நமக்குள்ள ஒரு மனசு, நல்லா கவனிச்சுக்கோங்க, உயிர் சக்தி, எனர்ஜின்னு ஒரு சக்தி, அதுக்கப்புறம் நம்ம மனசுன்னு ஒரு சக்தி, பிசிக்கல்னு ஒரு சக்தி, உடம்புன்னு ஒரு சக்தி இருக்கா, இது கலருக்குன்னு ஒரு சக்தி. இது நாலுமே இந்த கலரை பார்க்கும்போது ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி அதிகமாகுது. சரி, சிலருக்கு அப்படியே இருக்கு, சிலருக்கு பிடிக்கல, வெறுப்பாகுது. அப்படிங்கும் போது நம்ம உயிர் சக்தி, நம்ம மனசக்தி, நம்ம உடம்புல சக்தி விரயமாகிறது, செலவாகுது, வெளியில போகுது, பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது. சரி, இப்ப இந்த கலருக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. உங்களுடைய ஆறா, உங்களுடைய எனர்ஜி பாடி, பிசிக்கல் பாடி சுத்தி ஒரு எனர்ஜி பாடி, உயிர் சக்தின்னு சொல்லலாமா, சக்தி ஒண்ணு இருக்கு. அந்த எனர்ஜி பாடி வந்து அதனால கலர்னால அஃபெக்ட் ஆகுது. அஃபெக்ட் அப்படின்னு சொன்னா கெடுதல் மட்டும் கிடையாது, நல்லது. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படி வச்சுக்கலாமா, ஒரு விஷயம் நடக்குது, நல்லதா கெட்டதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இதனால நம்ம எமோஷன் பாதிக்கப்படுகிறது. எமோஷன் அப்படின்னு என்னங்க சொல்லலாம்? எமோஷன் உணர்ச்சி. எமோஷன் உணர்ச்சிகள் பாதிக்கப்படுகிறது. உணர்ச்சி பாதிக்கப்படுவதனால் நம்மளுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது. உணர்ச்சிகள், உணர்வுகள் பாதிக்கப்படுவதனால் நம்ம மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுவதனால் நம்ம உடம்புல ஏதோ ஒரு ஹார்மோன், ஏதோ ஒரு ஆர்கன், ஏதோ ஒரு விஷயம் பாதிக்கப்படுகிறது. புரியுதுங்களா?
சார் அதனால எனர்ஜி லெவலும் பாதிக்கப்படல சார். எனர்ஜி லெவலும் பாதிக்கப்படுகிறது. கரெக்ட். பிங்க் எஸ். பார்க்கும்போது பிளசன்ட் ஃபீலிங் வரும்போது நல்லா இருக்கும். இதே டல் பிரவுன், ரெட், பிளாக் சொல்லுங்க இதெல்லாம் சார். பார்க்கும்போது எனர்ஜி கொஞ்சம் டல் ஆகுது. இதே ஹலோ வந்து பிடிச்ச கலர் பிளசன்ட் கலர் பார்க்கும்போது சார், எனர்ஜி கேக்குதுங்களா? டவுனா இருந்தா அதை ரைஸ் பண்ணி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கலர்ஸ் பார்த்ததும் உதாரணத்துக்கு கிரீன் கலர் சொன்னீங்க, ஒரு பச்சை பசுமையை பார்த்ததும் எனர்ஜி கிடைக்குது அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு இப்ப இங்க சொன்னதுல இருந்து தான் தெரியுது கலர்ஸ் வந்து நம்ம எனர்ஜியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. டல்லா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த கலர்ஸ் வந்து எனர்ஜியை கூட்டி கொடுக்குதுங்கிற ஒரு கான்செப்ட் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து தெரியுது சார். இது வரைக்கும் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியல. இப்ப நீங்க இந்த மினிட்ல இருந்து எனக்கு தெரியுது எனர்ஜியை கூட்டி. அதுக்காக பிடிச்சதை போட்டுக்கிட்டா அன்னைக்கு நல்லா இருக்கும்னு சில பேர், அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. அந்தந்த டேஸ் வச்சு போடாம பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டா உடம்புக்கு முடியலைன்னா பிடிச்ச ட்ரெஸ்ஸை புதுசா எடுத்து போட்டுக்குவாங்க. அதனால எனர்ஜி அதிகமான ஒரு ஃபீவர் இருந்தா கூட அது டல் குறையும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, தேங்க்யூ சார். இப்ப நீங்க சொன்னதுல இது ஒரு பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுது சார். சூப்பர் மேடம், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்ல விஷயம் மேடம், அருமை. இப்ப அதாவது இப்ப இவங்க பாருங்க, இப்ப மேடம் சொன்னது வந்து அவங்க லைஃப் கூட இந்த விஷயத்த கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க, வாழ்க்கை கூட கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. எஸ், கரெக்ட் தான், எஸ் இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி நம்மளும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும். இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்ச ட்ரெஸ்ஸுங்க, ராசியான ட்ரெஸ்ஸுங்க, இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு போனா எனக்கு சக்சஸ் ஆகும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் மீட்டிங் அட்டன் பண்ணா மீட்டிங் சக்சஸ் ஆகும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஒரு விஷயத்துக்கு போனா எனக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது. அது மாதிரி யாருக்காவது இருக்குங்களா பிடிச்ச ட்ரெஸ், பிடிச்ச கலர், அந்த மாதிரி ராசியான ட்ரெஸ், ராசியான கலர் இருக்குங்களா? இருக்கு. எத்தனை ட்ரெஸ் இருக்கு உங்க கிட்ட? அந்த மாதிரி ராசியான ட்ரெஸ், ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் எத்தனை ட்ரெஸ் இருக்கு? பிங்க் கலர் போடுறப்ப எனக்கு வந்துட்டு ராசியான கலர். இது வந்து நம்ம வாரத்துல மொத்தம் 7 நாள் வச்சுக்கோங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, 7 நாள் வச்சுக்கோங்க. இந்த 7 நாள்ல என்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஆர் என்னைக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி என்னைக்கு போடுவீங்க நீங்க? வாரத்துல எத்தனை நாள் போடுவீங்க? குளிச்சா போடுவோம், வெள்ளிக்கிழமை தலை குளிச்சா ஃப்ரெஷ்ஷா பிடிச்சது போட்டுக்கிட்டோம். சரி, வெள்ளிக்கிழமை தலை குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கிறோம். 7 நாள் அதே மாதிரி போட்டா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் 7 நாள் போட்டா கொஞ்சம் போர் அடிக்கும் சார். போர் அடிச்சுக்கணும்ல? போர் அடிக்கும். அப்ப கலர் மாத்தி மாத்தி பண்ணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்ரீமணி நீங்க அன்மியூட் பண்றீங்க, மறுபடியும் மீட் பண்ண மாட்டேன்றீங்க, புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. இப்ப நமக்கு பிடிச்சிருந்தாலும் சில சமயங்கள்ல நம்ம போர் அடிக்கும். ஒரே கலர் எல்லாம் வேற வேற கலர். இன்னைக்கு வரோம், லாக்கர் ஓபன் பண்றோம், பியர் ஓபன் பண்றோம், கபோர்ட் ஓபன் பண்றோம், இப்படியே பாக்குறோம், இந்த கலர் ட்ரெஸ் போடுக்கலாம், டக்குன்னு எடுப்போம். நமக்கு பிடிச்ச கலர் ஒரு நாள் எடுப்போம், இன்னைக்கு இது வேண்டாமே அந்த கலர் போட்டுக்கலாம்னு தோணும். இதை வச்சுட்டு மறுபடியும் வேற ஒரு கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டுப்போம். இது மாதிரி யாராவது நடந்திருக்குங்களா? பிடிச்ச கலர் தான், இன்னைக்கு இது வேணாம் நாளைக்கு போட்டுக்கலாம், இது இன்னைக்கு இந்த கலர் போட்டுக்கலாம் சொல்லி எடுத்திருப்போம். எஸ், நல்லா கவனிச்சு பாருங்க. பிடிச்ச கலர் தான், அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நமக்கு பிடிக்காத கலரோ இல்ல ஏதோ ஒரு கலர் இன்னைக்கு போடலாம்னு ஒரு கலர் நம்மளை கூப்பிட்டு, நல்லா கவனிச்சுப்பாங்க, கலர் நம்மளை கூப்பிட்டு இது எடுத்து என்ன போட்டுக்கோன்னு சொல்லி தான் நம்ம அதை எடுத்துப்போம். நம்ம கடைக்கு போவோம், ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போவோம், நமக்கு பிடிச்ச கலர் அப்படியே இருக்கும், அதை பார்ப்போம், அதை விட பக்கத்துல இன்னொரு கலர் அட்ராக்டா இருக்கும், நம்ம யோசிப்போம், நம்ம வழக்கமா இந்த கலர் தான் பிடிச்சி எடுப்போம், இன்னைக்கே இந்த கலர் எடுக்கிறோம், தெரியல எடுத்துப்போம். இதற்கான காரணங்கள் நம்ம யோசிச்சது கிடையாது. ஆனா என்ன காரணம்னு கேட்டா, ஒண்ணு அந்த கிரகத்தோடைய சக்தியிலே நமக்கு தேவைப்படுகிறது, அந்த கலருக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்லைன்னா நம்ம சக்கராசோட கலர்ஸ் இருக்கு, அந்த சக்கராசுக்கும் கலர்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்லைன்னா நம்ம ஆர்கன் இருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ள கிட்னி, லிவர், கால் பிளாடர்ல என்னமோ ஆர்கன்ல இருக்கிறாங்க, அந்த ஆர்கனுக்கும் கலர் இருக்கு, ஒரு ஆர்கனுக்கு ஒரு கலர் இருக்கு. அந்த ஆர்கனுக்கு சக்தி தேவைப்படுறதுனா அந்த கலர் நமக்கு தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா எமோஷன் சொல்லக்கூடிய ஃபீலிங், உணர்வு, உணர்ச்சி சொல்றோம் பாருங்க, அந்த உணர்ச்சிக்கும் அந்த அதிக நம்ம வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு, நம்மள பூஸ்ட் பண்றதுக்கு, நம்ம கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எண்ணங்கள், தாட் ப்ராசஸ், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒத்துக்காத விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதை ரிமூவ் பண்றதுக்கு ஏதோ ஒரு கலர் பிடிச்சிருக்கு, அந்த கலர் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, நம்மளை கூப்பிடுறது கலர்.
we are not talking with color. Color is talking. நம்ம கூட கலர் பேசிக்கிட்டு இருக்கு உணர்வு நிலையில. கூப்பிட்டு எடுத்துருவோம்னு சொல்லுது. எடுத்து நம்ம போட்டோம்னா அன்னைக்கு ஒரு அமைதி கிடைக்கும், நமக்கு அது பிளசன்ட் கிடைக்கும். டோல்பி படம் மாதிரி. டோல்பி படம் யாரெல்லாம் பாத்தீங்க, பஸ் ஏறினா ஒரு கதை, பஸ் ஏறினா ஒரு கதை. உங்களுக்கு பிடிச்ச கலர், அதாவது அன்னைக்கு எந்த கலர் உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த கலர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கதை, எடுக்காம வேற கலர் போட்டீங்கன்னா வேற கதை. ஒரு மாதிரி இரிட்டேட்டாவே இருக்கும் மைண்ட். அதாவது நீ எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா சாப்பிட்டு இருப்போம், 3 வேளை நல்லா மொக்க நல்லா சாப்பிட்டு இருப்போம், பணம் நல்லா இருக்கு, ஓகே இட்ஸ் ஹாப்பியர். வெயில் அடிச்சாலும் ஏசி ரூம்ல தான் உட்காந்து இருக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கு, மொபைல் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனாலும் தெரியல, ஏதோ மைண்டுக்குள்ள ஒரு இரிட்டேஷன் போயிட்டே இருக்கு. அது முக்கியமான காரணம் மேபி நீங்க பார்க்கக்கூடிய கலர், நீங்க போட்டக்கூடிய ட்ரெஸ்ஸோட கலரா இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ தெரியல, இந்த ட்ரெஸ் கம்ஃபர்டா இருக்குங்க, ட்ரெஸ் பெர்ஃபெக்டா கம்ஃபர்டா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு, என்னமோ தெரியல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வருவாங்க, ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க, வேற கலர் போட்டு வருவாங்க, ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அப்ப அந்த கலர் நம்ம கூட பேசுது, அந்த கலர் நம்ம எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிருக்கு, அந்த கலர் நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்குங்க, நமக்கு எனர்ஜி தரக்கூடியதாக இருக்குது. இதுதாங்க தெரப்பி. புரியுதுங்களா? இது பேர் தான் தெரப்பி. இது நம்மளுக்கு தெரியாமே நம்ம இவ்வளவு நாள் பண்ணியிருந்திருக்கிறோம். இந்த கிளாஸ் கலர் தெரப்பின்ற கிளாஸ் நம்ம தெரிஞ்சு அட்டன் பண்ண பிறகு நம்ம தெரிஞ்சு செய்ய போகிறோம். கலர் தெரப்பி மூலியமா ஹீலிங் கொடுக்கலாம். ஹீலிங்னா குணப்படுத்த முடியும். புரியுதுங்களா? எஸ் எஸ். அப்ப இந்த கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறங்கள் நம்ம வாழ்க்கை கூட சரி. இப்ப வந்து யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து எப்படி இருக்கும்? வெறும் கருப்பு வெள்ளை தான். ஒண்ணு இது கருப்பா இருக்கு, இல்ல வெள்ளையா இருக்கு, அவ்வளவுதான். இது லைட் கருப்பா இருக்கு, இது டார்க் வெள்ளையா இருக்கு, இது டார்க் கருப்பா இருக்கு, லைட் வெள்ளையா இருக்கு. ஏதோ ஒண்ணு கருப்பு வெள்ளையா இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப போர் அடிக்கும்ல. இப்ப கலர் கலரா இருக்கிறதுனால ஜாலியா இருக்கு. இதுல வேற இப்ப இங்கிலீஷ் கலர், தமிழ் கலர், மேக்ஸ் கலர், சயின்ஸ் கலர்லாம் நிறைய கலர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கலரும் இருக்குது. எல்லா இயற்கையே கலர்களை படைச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு பிரவுன் கலர் ஸ்டெம், ஒரு குச்சி, அத மண்ணுக்குள்ள நட்டு வச்சு தினமும் தண்ணி ஊத்துறோம். பச்சை கலர்ல இலை வருது. இப்ப அந்த இலைக்கு யார் பெயிண்ட் அடிச்சா? அதுல இருந்து சிகப்பு கலர் செம்பருத்தி பூ பூக்குது. இப்ப இந்த பூக்கு யார் கலர் அடிச்சா? எங்க இருந்து அந்த கலர் வந்துச்சு? அதெல்லாம் மகரந்தம்னு சொல்லக்கூடிய, அது என்ன சொல்லுவாங்க? மகரந்தம் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மகரந்தம் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? யாருக்கும் தமிழ் தெரியல. இப்ப தமிழ்ல பேசுனாங்க பாத்தீங்களா? இதான் இப்ப காஃபி குடிக்கலாம்னு சொல்றோம், தமிழங்கது தேடி டீ. சரி, காஃபிக்கு தமிழ்ல சொல்லுங்க யாராவது. குழம்பிங்கிறது காஃபி டீ இருக்கக்கூடிய கடைக்கு பேர் குழம்பி. காஃபிக்கு தெரியல. இப்ப இது தமிழ். காஃபி குடிக்க போறது தமிழ். அப்கோர்ஸ். சரி, சூப்பரா சொன்னீங்க. காஃபிங்கிறது காஃபி சீடு, பீன்ஸ். ஓகே, தேங்க்யூ. காஃபி அந்த சீட்ல இருந்து அதை அரைச்சி அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கு பேர் கொட்டை வடி நீர். தமிழ் கிளாஸ் முடிச்சாச்சு. இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள வரலாம். இப்ப அந்த மகரந்தம்னு சொல்லக்கூடிய அது எல்லோ கலர்ல இருக்கு. இப்ப யார் இதுக்கெல்லாம் கலர் கொடுத்தா? இயற்கையாகவே கலர் படைக்கப்படுகிறது. எதற்காக கேட்டா அது ஒரு சக்தி கிடைக்கிறது. இப்ப சிலர் சொல்லுவாங்க, கோயிலுக்கு வந்து நீங்க போறீங்க, முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன பூ வைக்கணும்? செவ்வரளி. அரளி இல்ல, செவ்வரளி. மகாலட்சுமி கோயில் போறீங்க, இந்த மாதிரி அம்மன் கோயில் போறீங்க, மல்லிகை பாயிண்ட் போங்க. இங்க போனா சிகப்பு கலர் பாயிண்ட் போங்க, இங்க போனா ஒயிட் கலர் பாயிண்ட் போங்க, இங்க போனா பிங்க் கலர் தாமரை பாயிண்ட் போங்க, இங்க போனா
துளசி எழுதுங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மறுபடியும் கலர் கூட சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்றாங்க, சொல்ல வைக்காதீங்க. மறுபடியும் மியூட் அன்மியூட் பண்ணீங்கன்னா திரும்ப மியூட் போட்டுக்கோங்க. தேடி தேடி மியூட் போட்டுட்டு இருக்கும்போது கிளாஸ் டிஸ்கனெக்ட், அதனால கம்யூனிகேஷன் சரியா வர மாட்டேங்குது, டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க அன்மியூட் பண்ணிடுறீங்க, அங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் இங்க டிஸ்டர்ப் ஆகுது. புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டது தேங்க்யூ. சரி, இப்ப ஒரு கலர் கூட மேட்ச் ஆகுது. இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம், அங்க போனா ஒரு கலர் இருக்கு, சர்ச்சுக்கு போனா ஒயிட் கலர் இருக்கு, மாஸ்க்கு போனா கிரீன் கலர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு கலர்ஸ் இருக்கு அப்படின்னாலே அங்க ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி நம்ம கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இருந்து எப்படி நம்ம உடம்புல இருந்து, நம்ம பிசிக்கல் பாடியில இருந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம மனசு மூலியமாகவோ நம்ம எனர்ஜி பாடி மூலியமோ ஒரு வைப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அந்த வைப்ரேஷனும் இங்க இருந்து வரக்கூடிய ஒரு கலரோட வைப்ரேஷன் மேட்ச் ஆகும்போது நமக்கு பிடிச்சிருக்கு. நமக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா பிடிக்கல. நமக்கு மேட்சும் ஆகல, மேட்ச் ஆகாம இல்லை, ஏதோ அப்படியே இருக்குது, அது அப்படியே இருக்கு. அந்த கலர் நமக்கு பிடிக்கும் இல்லை, பிடிக்கும்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல, இருக்கட்டும் பரவாயில்ல. இதன் மூலியமாக நம்ம மனசு உடம்பு எல்லாமே குணமடைகிறது. அதன் மூலியமாக நம்ம மனசு உடம்பு நோய்வாய்ப்படுகிறது. நோய் வாய்னா ஏன் தெரியுமா நோய் வாய்ன்னு சொல்லியிருக்காங்க? அந்த நோயோட வாய்க்குள்ள நம்ம போயிடுறோமா. புரிஞ்சுக்கோங்க. நோய்ங்கிறது ஒரு அனிமல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வாய் மூடி இருக்கு, இப்ப வாய் திறக்குது, அது நம்ம உள்ளுக்குள்ள போயிடும், அது வாய் பிடிக்கிறது முடியும். அதான் நோய் வாய்ப்படுகிறது. சரிங்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய வீடு, ஒரு வீட்டுல இருக்கீங்க, நீங்க ஒரு ஹால்ல தூங்குறீங்க, இல்ல ரூம்ல தூங்குறீங்க, ஒரு இடத்துல அதிகமா உட்கார்ந்து இருக்கீங்க, ஒருவித கலர்ஸ் அதிகமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க மனநிலை பாதிக்கப்படுகிறது. பாதிப்புன்ற வார்த்தைக்கு கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. நல்ல பாதிப்பாக இருக்கலாம், கெட்ட பாதிப்பாக இருக்கலாம். அதிகமா நீங்க பார்க்கக்கூடிய கலர், அதிகமா நீங்க இருக்கக்கூடிய அந்த சுத்தி இருக்கக்கூடிய கலர், நீங்க அதிகமா போட்டுக்கக்கூடிய கலர் ட்ரெஸ் உங்களை டே டு டே லைஃப்ல தினமுமே ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? சரி, ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குமே. கேன் வி டு எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் நவ? இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தலாமா? எஸ். மியூட் ரிலீஸ் பண்ணினா மறுபடியும் மியூட் போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி வாங்க, இப்ப நேரம் நிமிடம் உட்காந்துப்போம். முதுகுத்தண்டை கழுத்து தலைமுறை நேர்கோட்டில் இருக்கட்டும். உங்க உள்ளங்கைகள் இருந்து உங்க தொட மேல மீன் நோக்கி வச்சுக்கோங்க. அமைதியா கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. கண்ண மூடி உட்காந்து நான் ஒரு கலரா சொல்றேன். அந்த ஒரு கலர், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒயிட் கலர்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் கலர் உங்க முன்னாடி இருக்கு, அந்த ஒயிட் கலர் உங்க சுத்தி இருக்கு, அந்த ஒயிட் கலர் உங்க உடம்பு ஃபுல்லா இருக்கு. நீங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுறத கற்பனை பண்ணிக்கோங்க. சும்மா அந்த ஒயிட் ஃபுல்லா இருக்கு, ஒரு அழகான ஒயிட் இருக்கு. சரி, இப்ப இந்த கலர் வந்த பிறகு உங்க மனநிலை எப்படி இருக்கு? பிளசண்டா இருக்கா, சூப்பரா இருக்கா, அப்படி இருக்கா, என்னடா வெள்ளை வெள்ளையா இருக்கு, இதை மெயின்டைன் பண்றது கஷ்டமாச்சு, இங்க கரப்பு நடிச்சுனா அப்படின்னு தேடிட்டு இருக்கா, இல்ல ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிருக்கா, இல்ல ஏதோ ஒரு உணர்வுகள்ல மாறுதா, இல்ல எந்த உணர்வுமே இல்லாம அப்படியே இது பாட்டு இருக்கா? கலர் மட்டும் தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்கக்கூடாது. லெட்ஸ் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். நேரம் இந்த உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலைமுறை நேர்கோட்டில் இருக்கட்டும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. உங்க தொடர மேல வச்சுக்கோங்க. ரிலாக்ஸா உட்காந்து, சேர்ல உட்காந்தாலும் பரவாயில்ல, சமணம் போட்டு கீழே உட்காந்தாலும் பரவாயில்ல, ஆனா உட்காந்துக்கோங்க. நின்றுட்டு செய்ய வேண்டாம், படுத்துட்டு செய்ய வேண்டாம், உட்காந்துக்கோங்க. எஸ், வர இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை எக்ஸாம். படம் இன்னும் ஆரம்பிக்கவே, இப்பதான் படத்தோட பேர் போட்டுட்டு இருக்கோம். உங்க நேரம் உட்காந்துக்கலாமா? எஸ். இப்ப கண்ணை மூடிக்கோங்க. உட்காந்துட்டு ஒரு ஒயிட் கலர், இப்ப நீங்க எதுவும் பதிலாம் பேச வேணாம், நான் அப்புறமா கேட்கறேன். கேட்கும் போது நீங்க பதில் சொன்னா போதும். ஒரு அழகான ஒயிட் கலர் உங்களுக்கு சுத்தி இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு அழகான ஒயிட் கலருக்குள்ள இருக்கீங்க. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் அழகா போட்டிருக்கீங்க, அழகா இருக்கு அந்த ஒயிட். இப்படியே பார்க்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு அதை அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க.
இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், நான் கேட்கும் போது சொல்லலாம். இப்ப அந்த ஃபீல் மட்டும் பண்ணி பாருங்க. இப்ப அப்படியே அமைதியாயிடுங்க. இப்ப அடுத்தது ஒரு அழகான கிரீன் கலர், நல்ல பிளசண்டா இருக்கக்கூடிய ஒரு அழகான பிரைட்டாவும் இருக்கக்கூடிய கிரீன் கலர் உங்க ரூம் சுத்தி நீங்க இருக்கக்கூடியதுக்கு முன்னாடி உங்க முன்னாடி ஒரு அழகான கிரீன் கலர், அப்படியே உங்களுக்குள்ள அந்த கிரீன் கலர் பதிஞ்சு இருக்கு. அந்த கிரீன் கலர், அழகான கிரீன் கலர்ல நீங்க ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அந்த அழகான கிரீன் கலர் பார்க்கும்போது கற்பனையில தான், மனசுக்குள்ள அப்படியே பார்க்கலாம் கலர் பார்க்கும்போது இப்ப உங்க உணர்வு நிலை, உங்க உணர்ச்சிகள் எப்படி இருக்கு? அதை அப்படியே உணர்ந்து ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப ஒரு அழகான பிங்க் கலர், ஒரு மைல்டு பேபி பிங்க், ஒரு பிளசண்டா இருக்கக்கூடிய அழகான பேபி பிங்க் கலர் உங்களை சுத்தி உங்களுக்குள்ளயும் ஒரு அழகான அந்த பேபி பிங்க் கலர் அப்படியே இருக்கு. உங்களுக்குள்ள உங்களை சுத்தி ஒரு அழகான பேபி பிங்க் கலர் இருக்கு. இப்போ உங்களுடைய உணர்வு நிலை, உங்களுடைய மனநிலை என்ன ஃபீல் மாறுது ஆர் என்ன ஃபீல் இருக்குன்றத கவனிங்க. இப்போ ஒரு அழகான எல்லோ கலர் உங்களை சுத்தியும் உங்களுக்குள்ளேயும்
நீங்க ஒரு அழகான எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஒரு அழகான எல்லோ கலர். அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க. அந்த எல்லோ கலர் பார்க்கும்போது உங்களுக்குள்ள உணர்வு நிலை, உணர்ச்சிகள், என்ன ஃபீல் கிடைக்குது, என்ன உணர்வு மாறுது அப்படியே பாருங்க. நைட் டின்னர் சாப்பிட்டோமாடா? மியூட் போட்டிருக்க. ஓகே ஓகே, இங்க இருக்காங்களா? ஓகே. இப்போ ஒரு அழகான ரெட் கலர் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் ஒரு அழகான ரெட் கலர் இருக்கு. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் நீங்க போட்டிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன ஃபீல், என்ன உணர்வு, என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுகிறது? உங்க உணர்வு நிலையில, உங்க மனநிலையில என்ன மாற்றம் ஏற்படுகிறது? அப்படியே கவனிங்க. இப்போ ஒரு அழகான ஆரஞ்சு கலர், அந்த சூரியன் உதயமாகும் போது அந்த இளம் சிகப்பு, அந்த ஆரஞ்சு கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு அழகான ஆரஞ்சு கலர். அந்த கலர் உங்களை சுத்தி, உங்களுக்குள்ள நீங்க அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அந்த கலர் தான் உங்க ஃபுல்லாவே உங்க ரூம் ஃபுல்லா இருக்கு. அப்படியே அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுகிறது? உணர்வு நிலை, உணர்ச்சிகள், உங்க உடம்புல ஏதாவது சென்ஸ் ஆகுதா? இந்த ஆரஞ்சு கலர் பார்க்கும்போது உங்க உடம்புக்குள்ள என்ன சென்ஸ் ஆகுது? அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க. இப்போ நிதானமா பொறுமையா ரிலாக்ஸா கண்கள் திறந்து கொள்வோம். பொறுமையா நிதானமா கண்கள் திறந்துக்கோங்க. சரி, இப்ப உங்களுக்கு பிடிச்ச கலர், அதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு கலரா பார்த்துக்கிட்டே அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு சில கலர், இப்ப யாராவது ஒருத்தர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? இந்த கலர் பார்க்கும்போது இப்படி உணர்வு இருந்துச்சு, இந்த கலர் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு, உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, மனசுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, எனக்கு எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள ஒரு மாற்றம், யாராவது ஒருத்தர்
எஸ் சொல்லுங்க சார். தர்மராஜ் சார் நீங்க சொல்லுங்க பாரு சார். மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க சார். கிரீன் கலர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கிரீன் கலர் பார்க்கும்போது நல்லா ஒரு ஃபீலிங்கா இருந்தது சார். நல்லா ஒரு எனர்ஜியா இருந்தது. ஓகேங்க சார். ரெட் கலர் பார்க்கும்போது கிரீன் கலர் பார்க்கும்போது நல்லா எனர்ஜியா இருந்தது சார். ஓகேங்க சார். ரெட் கலர் பார்க்கும்போது சார் நான் ஓகே. சொல்றேன். சொல்லுங்க மேடம். ஒயிட் கலர் பார்க்க இமேஜின் பண்ணக்குள்ள ஏஞ்சல் ஃபீலிங் வந்துச்சு. ஓகே. கிரீன் பார்க்கக்குள்ள கண்ணு கூலா இருந்தது. ஓ சூப்பர். எல்லோ வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே. ரெட்டும் ஆரஞ்சும் வந்து பிடிக்கல. ஆனா எனக்கு ரெட் ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லா ரெட் இமேஜின் பண்ண பிடிக்கும். இல்ல பிங்க் வந்து ஓகே. ஒரு ரம்மியமா இருந்துச்சு. ஓகே. ஆனா ஃபுல்லா இமேஜின் பண்ண வரமாட்டுது. ஃபுல்லா ரெட்னா ஃபுல்லா அந்த மாதிரி இமேஜின் பண்ண முடியல எனக்கு. சரி பரவாயில்ல. தேங்க்யூ சார். மெஜாரிட்டியா இருந்துச்சு. ரெட் அப்படின்னா மெஜாரிட்டியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. இமேஜின் இப்ப பாருங்க. இப்ப ஆக்சுவலா நம்ம கலர் அங்க இல்ல. உண்மையாவே இந்த கலர் அங்க இல்ல. நம்ம கண்ண மூடி உட்காந்து அந்த கலர்ஸ இருக்கிற மாதிரி ஒரு உருவகப்படுத்துகிறோம். அந்த உருவகப்படுத்தும் போதே நம்ம மனநிலையில, நம்ம உணர்வு நிலையில, நம்ம உணர்ச்சி நிலையில, நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சரி மத்தவங்க சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்க மேடம். நான் வந்து நான் ஒயிட் பார்க்கும் போல எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. அப்புறம் வந்து அழுக்குப்படுத்திடுவேணும்னு பயம் இருந்துச்சு. ஓகே. அப்புறம் வந்து கிரீனா பார்க்கும் போல நான் நேச்சர் கூட போற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அதுவும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் வந்து அது ஒரு டிஃபரெண்டா ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. சூப்பர். அப்புறம் வந்து பிங்க் கூட போல ஒரு கேர்லியா ஒரு ஃபீல் ஆச்சு. கேர்லி என்னங்க வாட் இஸ் திஸ் எல்லாம்? அப்படின்னா லைக் ஒரு சுட்டித்தனமா அந்த மாதிரி. ஓ அப்படி வரீங்க. ஓகே புரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே கேர்லியா ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் வந்து ரெட் பார்க்கும்போது எனக்கு ரெட்னா ரொம்ப பிடிக்குமா. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஏதாவது தேடலாமா அப்படிங்கிற மாதிரி. வாவ். அப்புறம் வந்து ஆரஞ்சு வந்து சன்ரைஸ்னு சொல்றதுனால எனக்கு வந்து நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆரஞ்சா பார்க்கும் போல அது ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. ஓகே. எப்படி சொல்றது தெரியல. பட் வந்து ஒரு ஆரஞ்சு நைட் தூங்கும் போல கண்ணுல தெரியுது அந்த லைட் மாதிரிதான் இருந்துச்சு. ஓகே. அப்புறம் வந்து எல்லோ அப்படின்னு சொல்றதுனால எனக்கு சுத்தி லெமன் தான் இருந்துச்சு. ஓகே. எலிச்சம்பழம் ஜூஸ் குடிச்சீங்களா அப்படியே? இன்னைக்கு லெமன் சாதம் சாப்பிட்டேன் அவ்வளவுதான். ஓகே ஓகே. வந்து லெமன் மட்டும் தான் சுத்தி வந்துச்சு. அப்புறம் ஒரு சில டைம் எமோஜிஸ் எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. ஓ அதனால கொஞ்சம் சிரிப்பா வந்துச்சு. ஓகே சூப்பர் மேடம். தேங்க்ஸ் மேடம். சூப்பர். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். ரொம்ப கேஷுவலா ஒரு கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கேஷுவலா சொன்னாங்க. சூப்பர். சொல்லுங்க. எனக்கு ஒரு 10% தான் சார் இமேஜின் பண்ண முடியல. ஓகே. அதுக்கப்புறம் பிளாக்கா மாறிடுது சார். எதனால சார் பிளாக்கா மாறிடுது அப்படின்னாலே இப்ப இவர் சார் ஒரு 6 மணி கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு கலர் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 செகண்ட் அந்த கலர் தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சு பிளாக்கா மாறிடுது அப்படின்னாலே உங்க மைண்டுக்குள்ள நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் எண்ணங்கள்னு சொல்லலாமா? அதுவும் ஒரு பிளாக்கேஜ் தான். இப்ப நீங்க ஒரு முயற்சி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு முயற்சி செய்றீங்க. அதை ஆரம்பிக்கும் போது சூப்பரா ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் போக 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 என்ன ஆகுனா சரி ஓகே பாத்துக்கலாம் கூட அப்படியே முயற்சி கம்மியாயிடும். அதை விட்டுருவீங்க. அந்த மாதிரிதான் உங்களுடைய நார்மல் டே லைஃப் இருக்குது. ஏன்னா கலர் பார்த்து பிளாக் ஆகுது நல்ல அர்த்தம். சரி இது சரி பண்ண முடியும் கேட்டா தெரப்பிலே சரி பண்ண, அதாவது கலர் தெரப்பிலே சரி பண்ண முடியும். ஓகேங்க சூப்பர்.
சார் நான் சொல்லலாமா சார்? சொல்லுங்க மேடம். வெரி சாரி சார், என்னால எந்த கலரும் இமேஜின் பண்ணவே முடியல. ஓகே நான் சொல்லலாமா சொன்னா சொல்லுங்க. அப்பதான் சார் சொன்னாரு, ரிலேட்டடா சொன்னாரு. ஓகே. எந்த கலருமே எனக்கு வரல சார். என்ன கலர் வந்துச்சு? எந்த கலருமே வராம கண்ண மூடி இருக்கும்போது என்ன கலர் இருந்துச்சு? கண்ணு ஒயிட் மட்டும், அந்த என்னோட கண்ணோட அளவுக்கு ரவுண்டு ஒயிட் மட்டும் தான் தெரிஞ்சது. ஓகே. எந்த கலரும் நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் வரவே இல்லை. வரல. சரி, அப்ப அந்த கலர் சொல்லும்போது உங்களுக்கு வேற என்ன தெரிஞ்சது? எதுவுமே இல்ல, பிளாக்கா தான் சார் இருந்துச்சு. பிளாக்கா தான் இருந்துச்சு. இமேஜினேஷனுக்குள்ள வரவே வர முடியல. சரி, எப்போ உங்களால இமேஜினேஷனுக்குள்ள வர முடியல அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அதாவது சாருக்கு வந்து அந்த இமேஜின் பண்ண முடியுது ஆனா பிளாக் ஆயிடுது கொஞ்ச நேரத்துல அப்படின்றதுக்கும், இமேஜினேஷன் பண்ண முடியல அப்படின்றதுக்கும், உங்களால உங்க வாழ்க்கையில அடுத்து பண்ண ஒரு முயற்சியே பெரிய லெவல்ல இருக்காது. ஃப்ளோ வித் தி ஃப்ளோல இருக்கும் லைஃப். ஒரு பாடல் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் ஒன்னு தடவை சொல்லுங்களேன். இப்படி சொல்லலாமா? வருவதை வரவழைப்போம், செல்வதை செலவில் வைப்போம், அவ்வளவுதான். என்ன வருதோ வரட்டும், என்ன போதோ போகட்டும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு, இதுதான் நிதர்சனம். கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு கடினமான பாதைகள், அதனால ஏற்பட்ட பிளாக்கேஜஸ் தான் இவ்வளவு. கடினமான பாதைகள். எஸ், நீங்களா பல முயற்சி செஞ்சா தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, இனிமே முயற்சியை செய்ய வேணாம்னு ஒரு முடிவு பண்ணிருப்பீங்க. சரி, இதற்கான மெடிசன்ஸ் எங்கேயுமே கிடையாது. எங்க இருக்கு? ஒரே ஒரு இடத்துல இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா கலர் தெரப்பில இருக்கு. நம்ம யோசிப்போம், எனக்கு இப்பதான் 20 வயசு ஆகுது, 15 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது, எந்த வயசு இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னில இருந்து இந்த ஏஜ்ல இருந்து நம்ம இனிமே வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்சமாவது மாற்றத்தோட நல்லபடியா இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். 100% அப்படியே மாறணும் அவசியம் இல்லைங்க. ஒரு 50% அப்பா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா கூட பெட்டரான லைஃப் தான் நல்லா தானே இருக்கும். அந்த லைஃபுக்கே நம்ம இந்த காலத்திற்கு உபயோகப்படும். அப்ப அடுத்த கேள்வி கேட்பான், அப்ப 100% மாறாதா? நம்ம முயற்சி தான். மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்ரிதிங் பாசிபிள். தண்ணீரையும் சல்லடையால் அல்லலாம். இப்ப நீங்க சொல்றது வச்சு அதுல 50% மாறினாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அதுவே வந்து மோர் தென் 100%ங்கிற மாதிரி. அந்த 50% இஸ் ஈக்குவல் டு மோர் தென் 100% நிலையில. எஸ், அந்த மாதிரி. சூப்பரா சொன்னீங்க. அப்ப அந்த மாதிரி மாறணும்னாலே இந்த கலர்ல தெரப்பி, எப்படி தெரப்பி பண்ணது நம்ம தெரிஞ்சுக்க போயிடும். ஓகேங்க சார். ஓகே, அந்த கிளாஸ். ஓகே மேடம், சூப்பர். மற்றவர்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்றேன் சார். பேசுனா இப்ப வந்து நான் சொல்றேன். நான்றது உங்க பேரு மேடம்? முத்துலட்சுமி. சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து ஒயிட்டா பாக்குறச்ச அழகா இருந்தது. ஆனா அதுக்குள்ள வந்து என் பொண்ணுதான் அப்படியே ஒயிட் போட்டு ஏந்த மாதிரி. அப்புறமாட்டி அந்த கிரீன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நம்ம மைண்ட் ரிலாக்ஸா ஒரு ஃபீலிங் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. தென் அது எனக்கு ஃபுல்லா பாக்குறப்பவே பிடிக்காத, ஏதோ பிடிக்கல, பாக்குறதுக்கே பிடிக்காத மாதிரி. அப்புறம் ஆரஞ்சு வந்து இன்னைக்கு நானும் என் பொண்ணு நடந்து போறச்ச சன்னோட அந்த கலர் பார்த்துட்டே இருந்தோம். அதனால எனக்கு மைண்ட்ல வந்து அதுதான் ஓடிக்கிட்டே இருந்தது, அந்த சன்னோட கலரு. அதுக்கப்புறம் நடந்துட்டு பிறகு அந்த சூரியனை பார்த்துட்டதுக்கு அப்புறம் சுத்தி நடந்தப்ப ஒரு ஃப்ளவர் எல்லோவா இருந்தது. அதை பார்த்துட்டு மறுபடியும் சன்னை பார்த்தோம். அந்த எல்லோ கலரோட ஃபீலிங் தான் எனக்கு அந்த அந்த இதுல தெரிஞ்சிச்சு. அதனால அவளோட சேர்ந்து பாக்குறச்ச அந்த அந்த இதை மட்டும்தான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அந்த இதுலயும் பிளஸ் பிங்க் கலருக்கும் என் பொண்ணோட ஃபேஸ் தான். அவ சின்ன வயசுல ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு அழகா கியூட்டா இருப்பா. அந்த ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலதான் கியூட்டா இருந்தாங்க. இல்ல, அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து அப்ப இருந்துச்சு. அந்த இதுல கியூட்டா இருப்பா அது குட்டி வயசுல. அது ரொம்ப அழகா இருக்கும். அதனால அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ஞாபகம். சூப்பர் 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 மேடம். அதாவது உங்களுக்கு பாருங்க, கலர்ஸ் வந்து பழைய நினைவுகள்லாம் கொண்டு வந்து அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. வெளியில கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா இப்ப அவங்க மனநிலை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு.
பாருங்க சூப்பர். ஒரு என்னோட கால். பொண்ணு கூடயே சேர்ந்து இன்னைக்கு போன ஃபீல்டுமே அந்த மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே சூப்பர் சூப்பர் மேடம், அருமை. எஸ் எஸ், மற்றவர்கள்? எனக்கு சார் கிரீன் கலர் சொன்னோன்னையும் ம். நல்ல ஒரு நெல்லோட அந்த இது அந்த Okay. காத்துக்குள்ள இருந்த ஒரு கிடைச்சி. பிங்க் கலர் வந்து ரோஜா பக்கத்துக்குள்ள நடுவுல இருந்த ஒரு இருந்துச்சு. இந்த ரெண்டு எல்லோ வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே நீங்க மரம் அந்த இது வச்சோடனே அதோட பூக்கள்ல எப்படி அந்த தாட் வச்சு. ஓகே தேங்க்யூ. சூப்பர் மேடம், சூப்பர், அருமை. இப்ப நிறைய பேர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி உங்க அனைவருக்கும் நன்றிகள். இப்ப நம்ம வந்து ஒரிஜினலா உண்மையாக பெயிண்ட் அடிச்சோ பிரஷ் பெயிண்ட் அடிச்சோ எந்த கலருமே பார்க்கல. கண்ணை மூடி உட்காந்து ஒரு சில கலர் அப்படியே நம்ம இருக்கிறது அப்படியே பார்க்கிறோம். அதுல நம்ம மனநிலைகள் மாறுகிறது, சரிங்களா? உணர்வு நிலைகள் மாறுகிறது, உணர்ச்சிகள் மாறுகிறது, அவங்களுக்கு பழைய நினைவுகளை திரும்ப வருது, ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு சில சொன்னீங்க, ஒரு சில கலர் என்னால பார்க்க முடியல, ஒரு சில கலர் வருதுன்னு திரும்ப 10 செகண்ட்ல அப்படி காணாது போயிடுது, ஒரு சில அந்த கலர் பார்த்தாலே பிடிக்கல. இது எல்லாமே நடக்குது. இப்ப பேசிக்கா வந்து ஒரு சில கலர் மட்டும் பார்க்கலாம். கிரீன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஆக்ஷன்ல இறங்கக்கூடியது, கரேஜ், சரிங்களா? இதுல கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஹீலிங் கலர், ஒரு விதமான அப்படியே மனசுக்கு ப்ளசண்டா இருக்கக்கூடியது. ஹார்மோனி ஒரு இணக்கம் கிரியேட் பண்ணக்கூடியது, ஒரு கேரிங்கான கலர், சென்சிட்டிவான கலர். ப்ளூன்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன், நம்ம உண்மையை பேசுறது, நம்ம கரெக்டா ப்ராப்பரா பேசுறது, விஸ்டம்னா ஞானம். இந்த மாதிரி ஒரு கலருக்குமே ஒரு தன்மைகள் இருக்கு. அந்த தன்மைகள்ல நம்ம எந்த தன்மையில இருக்கிறோம், நமக்கு எந்த தன்மை தேவைப்படுகிறது, நமக்கு என்ன விஷயம் தேவையில்லாதது வெளியில எடுத்து போறது, எப்படி வெளியில எடுத்து போறது, எப்படி உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வெறும் கலர்ஸ வச்சு நீங்க அதுக்குன்னு உங்க வந்து, அதாவது உங்க வீட்டோட பெயிண்ட் ரூம் மாத்தலாம், நீங்க போட்டுக்கிற கலர் ட்ரெஸ் மாத்திக்கலாம், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களோட கலர் மாத்திக்கலாம். இது எல்லாமே பண்ணாலும் இதுக்கெல்லாம் காசு நிறைய செலவாகுங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் எப்படியும் ஒரு 1 லட்சம் ரூபாய் ஆகுங்க. வேற கலர் மாத்தணும், ஃபுல்லா அது வேலையை எக்கச்சக்கம். ஒரு வாரம் வந்து எல்லாத்தையும் தூக்கி வாரம் கட்டி வச்சு பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. பட் எல்லாரும் அடிச்சு வச்சாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க ஒரு ரூம்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ரூம்ல என்ன கலர் இருக்கோ நீங்க பாக்குறீங்க, பாக்கலனாலும் அந்த கலர் வந்து உங்களுக்கே தெரியாம உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆகிட்டே இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நான் ஹால்ல உட்காந்துருக்க நல்லா இருக்குங்க, ரூமுக்கு போற ஒரு மாதிரி மைண்ட் டல் ஆயிடுதுங்க. அங்க மேபி டல் கலர் அடிச்சு வச்சிருக்கலாம், அந்த ரூமோட கலரே டல்லா இருக்கலாம், பிரைட் இல்லாம இருக்கலாம். லைட்டோட வெளிச்சம், கலரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய லைட்டோட வெளிச்சம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்ப அதுக்காக நான் ரூமோட கலர் மாத்த முடியுமா? இப்போதைக்கு மாத்துறது கஷ்டம். நான் இருக்கிறது வாடகை வீடு, இல்ல குத்தகைக்கு எடுத்திருக்கேன். சொந்த வீடு போன மாசம் தான் புதுசா பெயிண்ட் அடிச்சேன். அதுக்குள்ள மறுபடியும் வீட்டுல மாத்தணும், அவ்வளவுதான் போட்டுருவானுங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்காக இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா, நீங்க அந்த ரூம்குள்ள இருந்தாலும் அதுக்கான சின்ன சொல்யூஷன் மட்டும் சொல்லிடுறேங்க. உங்களுக்கு எந்த கலர் பார்க்கும் போது உங்களுக்கு மனசுக்கு பிளசண்டா, விக்டரி, ஜெயிக்கக்கூடியதோ, சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பொருளாதார வரவு எல்லாமே இருக்கு, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குன்னா அந்த கலரை கண்ணை மூடி அடிக்கடி பாருங்க. புரியுதுங்களா? அந்த கலர் பார்க்க உங்க மனசுக்குள்ள அங்க இருக்கிற கலர் வேற வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்க மனசுக்குள்ள அந்த கலர் பார்க்க உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும். உங்க உணர்வுகள்ல, உங்க உணர்ச்சிகள்ல, உங்க உடம்பு நிலையில, உங்க எனர்ஜி பாடியில, உங்க ஆறார சக்திக்குள்ள, உயிர் சக்திக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம அந்த கிளாஸ்ல என்னென்ன கத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, கலருக்கும் சக்கராஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நம்ம ஆறா கலர் எப்படி இருந்தா என்ன மாதிரி இருக்கும், கலர் பிரீத்திங் டெக்னிக், கலரை வந்து எப்படி பிரீத் பண்ண மூச்சு காத்து மொழியை எடுக்க போகிறோம், கலர் மெடிடேஷன் எப்படி பண்ண போயிருக்கும், கலர் மூலியமா எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பிராக்டிஸ் பண்றது, எமோஷன்ஸ் எப்படி சரி பண்றது, தெரப்பி, ரிலேஷன்ஷிப் எப்படி சரி பண்றது, தெரப்பி, பிசினஸ் சக்சஸ் ஆகுறதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுவான்.
ஹீலிங்கான கலர் எது? உங்க வீட்டு உங்க ஒர்க் ஸ்பேஸ் ஒன்னொன்று ஒரு கலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வாஸ்து சாஸ்திரப்படி இந்த கலர் நடிங்க, ஹாலுக்கு இந்த கலர், ரூமுக்கு இந்த கலர், அது என்னது பெட்ரூமுக்கு அந்த கலர், கிச்சனுக்கு அந்த கலர்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப அந்த கலர்ஸ் என்னெல்லாம் கலர்ஸ்? உங்களுக்கு பர்சனலா இருக்கக்கூடிய கலர் எது? பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லலாமா? எந்த கலரை நீங்க அதிகமாக பார்த்தால், எந்த கலர் நீங்க அதிகமாக பயன்படுத்தினால், எந்த கலர் நீங்க அதிகமாக நீங்க ஃபீல் பண்ண ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் சக்சஸ் ஆகும். சக்சஸ் அப்படின்னா நான் சொந்த வீடு கட்டினா, நான் வந்து ஒரு பெரிய கார், அம்பாசிடர் கார், ஆடி கார் வாங்கிட்டா, நான் வந்து ஊருக்குள்ள எல்லா கண்ணையும் சுத்திட்டு வந்துட்டா சக்சஸ், அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு பேனா புதுசாக வாங்குறீங்க, நல்லா எழுதுது, சக்சஸ். அவ்வளவுதானே. நீங்க ஒரு வேலை விஷயம் வெளில கிளம்புறீங்க, போயிட்டு அந்த வேலை கரெக்டா முடியுது, வீட்டுக்கு வரீங்க, சக்சஸ். ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம் ஆன்லைன்ல, அப்படி போட்டு டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்றோம், ஜிபே கரெக்டா போயிடுது, ஆன்லைன் டிரான்ஸ்பர் அமௌண்ட் ஆயிடுது, 15-20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துல வந்துடுது, சக்சஸ். நம்ம சக்சஸ்ன்றது வந்து 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு இது நடந்தாலும் அது நடந்தாலும் கிடையாது. டே டு டே லைஃப்ல டெய்லி சக்சஸ் தான். அப்ப தினமும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சக்சஸ் வேணும், ஒரு வெற்றி வேணும். நம்ம நினைச்சது எல்லாமே நடந்தது. இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றீங்களா? நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சா சந்தோஷமா இருக்குங்களா? அது கரெக்ட் தானுங்க? யாருக்குமே சந்தோஷமா இருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்? எல்லாருக்குமே ஹாப்பி. இப்ப நீங்க ஒரு உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு யானை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, யானை வந்துருச்சு, எப்படின்னு இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா ஓ, நினைச்சது நடக்கும்னு அவசியம் இல்ல, பிடிச்சது நினைச்சு அது நடக்கும். சரி, அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷமான்னு கேட்டா கிடையாது. உடனே கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு இப்ப ஒரு கோல்டு செயின் வேணும்னு நினைக்கிறீங்க, உடனே டேபிள்ல கோல்டு செயின் இருக்கு. எனக்கு இப்ப நல்ல ஒரு ஃப்ரூட் சாலட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ரூட் சாலட் டேபிள்ல இருக்கு. எனக்கு நல்ல ட்ரெஸ் இருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரெஸ் இருக்கு. ரூம் வந்து ஒரு மாதிரி கதன்னு இருக்குது, இந்த ரூமோட கலர் வந்து அப்படியே ஒயிட்டா மாறினா ஒயிட்டா மாறிடுச்சு. இதுல ஒரு ஏசி போட்டா நல்லா இருக்கும், ஏசி வந்துருச்சு, ஏசி இருக்கு, ஆனா எடுத்து அதை பாட்டு சில்லுன்னு காத்தடிக்குது. இப்போ உங்க லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு சில டைம் இல்ல, ஒரு நாள் மேல வாழ போர் அடிச்சிடும். அந்த வேலை ஒரு நாளே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க நினைச்சதெல்லாம் கிடைச்சு, செயின் கேட்டா கிடைச்சிச்சு, அது கேட்டா கிடைச்சு, இது கேட்டா எல்லாமே கிடைச்சிச்சு. இப்ப அடுத்து கேட்டா கிடைச்சிருச்சு, இப்ப என்ன பண்ணுவீங்க அடுத்தது? என்னங்க? ஒண்ணுமே தேட மாட்டோம், தோணுது. ஆசைப்படுவதற்கு ஒண்ணுமே இருக்காது. ஆசைப்படுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? டல்லா இருக்கும், போர் அடிச்சிடும், டல்லா இருக்கும். இப்ப தெரியுதுங்க, நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டாலும் நமக்கு போர் அடிக்கும், டல்லா இருக்கும், லைஃபே பிடிக்காது. கேட்டதெல்லாம் கிடைக்கலனாலும் நமக்கு லைஃப் போர் அடிக்கும், நல்லா இருக்காது. அந்த கேட்டது கிடைக்கிறதுக்காக நம்ம சில முயற்சி பண்றோம் பாருங்க, அதுதான் வாழ்க்கை. அதை சுலபமாக அடைவதற்காக இந்த கலர் தெரப்பி, அது உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், பிசினஸ் சக்சஸா இருக்கட்டும், எதுனா இருக்கும். இப்ப நம்ம வந்து டூர் போறோம், நம்ம எல்லாருமே குரூப்பா சேர்ந்து ஒரு டூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டூர் போய் சேரக்கூடிய இடத்துல சந்தோஷமா இருக்கான்னு கேட்டா, அதை விட டூருக்காக போயிட்டு இருக்கோம் பாருங்க, டிராவலிங், அதுவே சந்தோஷம் தான். ஏன்னா அதுதான் வாழ்க்கை. புரியுதுங்களா? சரி, அப்ப வாழ்க்கை ஒரு ரொம்ப அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய சக்சஸ், கோடியா சம்பாதிச்சு அந்த மாதிரி கூட வேணாங்க. இப்ப இருக்கக்கூடிய, சரி இன்னும் சிம்பிளா சொல்லலாம், சக்சஸ்னா உள்ளுக்குள்ள போற மூச்சு காத்து வெளில வருது, வெளில போற மூச்சு காத்து உள்ளுக்குள்ள போகுது, இதே சக்சஸ் தானே. நம்ம உணவு சாப்பிடுறோம், செரிக்குது, சக்சஸ். சாப்பிடுறதுக்கு உணவு கிடைக்குது, சக்சஸ்.
போட்டுக்கிறது நல்ல ட்ரெஸ் இருக்கு சக்சஸ். இப்ப இந்த நேரத்துல சென்னையில குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு சக்சஸ். கரெக்ட் தானுங்க? சென்னை வாசிகள் யாராவது இருக்கீங்களா? இருக்கும் சார். சென்னை இருக்கும் சார். சென்னையில இஞ்சி குளிக்கிறதுக்கு தண்ணி சக்சஸ். வெயில் காலம் அப்படி இருக்கு. நல்ல வெயில் அடிக்குது, மழை பெய்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை சக்சஸ் ஆகி பெருசு பெருசா கொண்டு போயிட்டு இருக்கோம் தவிர, நான் அது நடந்தா சந்தோஷமா இருப்பேன், இது நடந்தா சந்தோஷமா இருப்பேன்னா அது என்னைக்கு நடக்கும் தெரியாது, நடக்குமான்னு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா இப்பவே சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கூடவே இருக்குது. அப்ப அந்த கலர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த கலர் தெரப்பி கிளாஸஸ் 3 கிளாஸ் மொத்தம். ஒரு கிளாஸ் 2 மணி நேரம் இருக்கும். டோட்டலா 6 hours இருக்கும். அப்ப 6 hours நமக்கு பிடிச்ச கலர் ஏன் பிடிச்சிருக்கு, பிடிக்காத கலர் ஏன் பிடிக்கல, நமக்கு தேவைப்படக்கூடிய கலர் என்ன, நம்ம சக்கரா கூட இருக்கக்கூடிய கலர் என்ன, அந்த கலர்ஸை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, மெடிடேஷன் மூலியமா, மூச்சு காத்து மூலியமா, மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ற, தெரப்பி எப்படி கொடுக்குது, எல்லாமே தெரிஞ்சு நம்ம அதை செய்ய 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 நமது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். இதுல என்ன சொல்யூஷன் சொல்ல முடிஞ்சா அவங்க வீட்டோட செவுத்தோட கலர் மாத்துங்க. முடிஞ்சா வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் பெயிண்ட் அடிக்க போறேங்க, சரி மஞ்சள் கலர் அடிச்சுக்கோங்க, இந்த கலர் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, இந்த கலர் அடிக்கடி பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் முடியாதுங்க, கண்ணு முடி உட்காந்து கலரே பாருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்ணு முடிச்ச உடனே வாஷ்ரூம்ல போயிட்டு வந்து அழகா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து அந்த கலரை பாருங்க. நைட்டு தூங்கும் போது கண்ணை மூடி உட்காந்து அந்த கலரை பார்த்து அப்படியே தூங்குங்க. இது எவ்வளவு செலவாகும்? கண்ணை மூடி உட்காந்து கலர் பார்க்கறதுக்கு நீங்க இன்னைக்கு ஒரு அழகான நல்ல ஷைனிங்கா பல வளர்ந்து இருக்கக்கூடிய கோல்டன் கலர் பார்த்துட்டீங்க, எனக்கு 500 ரூபாய் கொடுங்க கேட்க போறாங்க யாராவது? செலவே கிடையாது. இந்த கலர் தெரப்பிக்கு இன்னொரு பேர் இருக்கு, குரோமோ தெரப்பி. குரோமோ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வார்த்தை? தெரியும். இது புதுசா நேத்து காலையில கண்டுபிடிச்சு இன்னைக்கு காலையில நம்ம சொல்லி தரது கிடையாதுங்க. எகிப்தியர்கள் காலத்துல இருந்து, அதற்கு முன்னாடி நம்ம சிதர்கள் காலத்துல இருந்து கலர் இருக்கு. குரோமோசோம். குரோமா ஷாப் இருக்குங்களா, டாட்டாவோட பிராண்ட் தானே குரோமா கலர்ஸ். சரிங்களா? சொல்லுங்க. எஸ், சரி. அப்ப சக்கராஸ்ல ஏற்கனவே எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாமே வச்சிருந்திருக்காங்க. அதை நமக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப தெரிஞ்சுக்க போறதுக்கான வாய்ப்புகள் பிரபஞ்சம் கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப் நம்மளே சரி பண்ணிட்டு போகிறோம். புரியுதுங்களா? இந்த கிளாஸ் அடுத்த வாரம் சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 7 to 9 கிளாஸ் இருக்கும். சண்டே 7 to 9 கிளாஸ் இருக்கும். ஈவினிங் இருக்கும். சண்டே 7 to 9 கிளாஸ் இருக்கும். அந்த ரெக்கார்டிங் செஷன் நம்ம கொடுத்துருவோம். சிலர் சண்டே பார்க்க முடியுமாங்க, கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமாங்க, சிலர் நீங்க பிஸியா இருப்பாங்க. 3 கிளாஸ் சொல்லியிருக்கோமா, 3 சண்டே நடக்கும், 7 to 9 கிளாஸ் நடக்கும். இது ஒரு சண்டே அட்டன் பண்ண முடியலன்னா நீங்க வீடியோ பார்த்துக்கலாம். What about health point of view, sir? Health point of view? Health point of view, yes இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒரு கலர் ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுது. அது உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு, அது உங்க ஹார்மோன்ஸ்ல சில சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறது. அது மூலமா ப்ராப்ளமான உடல் பாகங்கள் சரியாகிறது. இப்ப பிளசண்டா இருந்துச்சு மைண்ட், ஒரு கலர் பார்க்கும்போது பிளசண்டா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள ஒரு பார்ட் ஆஃப் த பாடி ரியாக்ஷன் நடக்கும். கோவம் வரும்போது ஒரு பார்ட் ஆஃப் த பாடி ரியாக்ஷன் நடக்கும். பிளசண்டா இருக்கும்போது ஒரு பார்ட் ஆஃப் த பாடி ரியாக்ஷன் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல ரியாக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. கவனிச்சா தெரியும். அதுக்குதான் மெடிடேஷன் இருக்கும். கலர் தெரப்பி வச்சு கேன்சர் பேஷண்ட குணப்படுத்த முடியுமா? அதாவது கலர் தெரப்பி வச்சு கேன்சர் பேஷண்ட்டும் முயற்சி செஞ்சா முடியும். சரிங்களா?
ட்ரீட்மெண்ட் இல்லாம அந்த கேன்சர் கலரை பார்த்து குணப்படுத்த சொல்றீங்களா? அந்த கேன்சர் பேஷண்ட் வந்து இந்த தெரப்பி மேபி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சரிங்களா, அவங்க முழு நம்பிக்கையோட, அதுவும் இல்லாம அவங்க எந்த ஸ்டேஜ் அந்த பேஷண்ட் இருக்காங்க பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்ற முக்கியமா பார்க்கணும். டோட்டல் டேமேஜ் இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்கும் போது குணப்படுத்த முடியாது. மேபி அவங்க லைஃபோட டேர்ம்ஸ் கொஞ்ச நாள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த என்ன சொல்லி லைஃப் ஸ்பேனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வலி, அந்த சொல்லுவாங்க பாருங்க அந்த அவஸ்தை, அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? இப்ப முழு நம்பிக்கையோட என்னால முடியும், முழு நம்பிக்கையோட அந்த கலர் ரெகுலரா பார்க்க சில மெடிடேஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க லைஃப். அந்த வலி பெயின் எதுவுமே இல்லாம இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி நல்ல ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? எவ்ரிதிங் பாசிபிள் தாங்க. அந்த காலத்துல நிறைய விஷயம் நம்ம முனிவர்கள் சித்தர்கள் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம வாழ மனசு என்ன தெரியுமா பதிய வச்சிருக்கு, அது சரி பண்ண முடியாது, இதை குணப்படுத்த முடியாது, இது கிடையாது, இது ஒத்துக்க வராதுன்னு சொல்லி படிச்சதுனால நம்ம சப்கான்சியஸ் நமக்கு நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிருக்கு. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்ப வந்துட்டு அவங்கவுங்க நோய் நிலைமைக்கு கலர் சொல்றேன்னு சொல்றீங்க. இப்ப உதாரணத்துக்கு என்னால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, கலர் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அதுக்கு பதிலா அந்த கலர் பேப்பர் கண்ணால ஓப்பனா பார்த்தா அது எஃபெக்ட் கொடுக்குமா சார்? இருக்கு. அதான் சொல்ல வந்தேன் நானு. இப்ப உங்களால அந்த கலர் டைரக்டா பார்க்க முடியும். இப்போ பார்த்து 10 செகண்ட் பிளாக் ஆயிடுது, இதை பார்க்கவே முடியலன்னா பிசிக்கலா அந்த கலர் எடுத்து பாருங்க. எஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, அதை பார்த்தே மெடிடேஷன் பண்ணுங்க. இப்போ ஒரு கிரீன் கலர் பார்த்தா சந்தோஷம் வந்துச்சு. ஒரு ஹார்ட் சக்கரம் சொல்லணும். கிரீன் கலர் ஹார்ட் சக்கரம் சம்பந்தப்பட்டது இதயம், அப்புறம் அந்த லங்ஸ், இதெல்லாம் இருக்கு. லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, இதயம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா அந்த கிரீன் கலர் பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும். இன்னைக்கு பாத்துறாங்க 10 நிமிஷம் கண்ணை திறந்து பாத்துறாங்க, கண்ண மூடி பாத்துறாங்க, காலை சரியாயிட மாட்டேன்னு அப்படி கிடையாது. தொடர்ந்து செய்ய நம்ம மாற்றம் ஏற்படும். இமேஜின் பண்ணது கூட ஓபன் ஐல பார்த்தா கூட அதுக்குரிய விளைவுகளை உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ், உடம்புக்குள்ள உடல் பாகங்கள் எல்லாமே வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு டிசீஸ்ங்கிறது உடனே எல்லாம் நேற்று காலைல ஆரம்பிச்சு இன்னைக்கு காலைல வர்றது கிடையாது. அதுக்கும் ரொம்ப டைம் இருக்கு. டிசீஸ் வரணும்னா ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தனித்தனி கியூர் பண்ணிக்கூடிய தன்மை இருக்கு. நம்ம அது விடாம இருக்கிறதுனால அது டிசீஸா கன்வெர்ட் ஆயிடுது. ஓகே மேடம். கலர் தெரப்பி ரிலேட்டட் வித் டேட் ஆஃப் பர்த், அது என்ன கிரகங்கள் கூட சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தா அந்த பக்கம் வரலாம் சார். பட் ஆனா இந்த கலர் தெரப்பியில நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் வச்சு கலர் தெரப்பி பண்ண மாட்டோம். இப்ப அதாவது ஒரு சிலருக்கு நீங்க பிறக்கிற போதே நீங்க எனக்கு 5 வருஷமா பிளாக் பிடிச்சிட்டு இருந்துச்சீங்க, இப்ப சமீபமா என்னன்னு தெரியல ஒயிட்டா பிடிக்குது. அப்ப ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குது உங்க மனநிலையில, உங்க உடல்நிலையில, உங்க எனர்ஜி படி ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குது. ஒரு நிமிஷங்க, சரிங்களா? அந்த மாற்றத்தை சரி பண்ணணும். சார் எனக்கு ஒரு டவுட். ஒரே நிமிஷங்க முடிச்சிடறேன், ஒரே நிமிஷங்க வந்துடுறேன். இப்ப ஒருத்தருக்கு நான் வந்து 10 வருஷமா அந்த கலர் பிடிச்சிருந்துச்சு, திடீர்னு எனக்கு கலர் பிடிக்கல, எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், உங்களோட பிரசன்ட் சுச்சுவேஷன், உங்க பிரசன்ட் மனநிலை, உங்க பிரசன்டோட நிலை, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. நீங்க எதுக்காக ஃபீல் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நான் வந்து என்னமோ எனக்கு போன வருஷம் நான் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே வந்து ப்ளூ கலரா இருந்துச்சு, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப ப்ளூ கலர் பிடிக்கல, ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டு எரிஞ்சு போட்டு நான் பாட்டுக்கு வேற கலர் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில நடந்திருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டது கிடைச்சிச்சு. அது கிடைச்சது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அது தேவைப்படல, அடுத்த கலர் பிடிச்சிருச்சு. இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. ஓகே, இப்ப கேளுங்க சார், வேற எதுவும் கேள்வி கேட்க கேளுங்க.
எனக்கு ஒரு டவுட் சார். லைக் நம்மளுக்கு ஒரு சில பேருக்குலாம் வந்து பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் கரெக்டா? ஆமா ஆமா. அவங்க எல்லாம் பிளாக் கலர் பார்க்கும் போல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அது பேட் எனர்ஜி கிவ் ஆஃப் பண்ணும் அப்படின்னு. அது உண்மையா? அதே டைம்ல டார்க் ப்ளூவும் இருக்கு. அந்த டார்க் ப்ளூவை பார்க்கும் போல அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. பிகாஸ் அது லைக் நேவி கலர் பார்த்தா அதுவும் பிளாக் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஸ்பேஸ் கலருங்கிறாங்க. ஏன் அப்ப பிளாக் மட்டும் பிளாக் கலருங்காங்க? ஓகே, பிளாக் கலர் கெட்ட கலர் கிடையாது, நெகட்டிவ் கலர் கிடையாது. பிளாக் கலர் சூப்பரான கலர், உண்மையா ரொம்ப ரொம்ப அருமையான கலர். அதுல இருக்கிற பெரிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு எனர்ஜி கிடைக்குதோ அப்சர்வ் பண்ணி உள்ள தங்க வச்சுக்கும். உள்ளுக்குள்ள தங்க வச்சுக்கிட்டு அதே வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப பிளாக் கலர் அதிகமா பார்க்க ஒரு நல்ல மனநிலை, சந்தோஷமான மனநிலை, ஜாலி ஹாப்பினஸ் இருந்துச்சுங்களேன், அந்த ஹாப்பினஸ் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ள வச்சுட்டு மறுபடியும் ஹாப்பினஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதே கோபம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், கோபத்தை நிறைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும், திரும்ப கோபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பிளாக் கலர் பயன்படுத்தும் போது நம்மளோட உணர்வு நிலை, நம்ம உணர்ச்சிகள் நல்ல முறையில சந்தோஷம், மகிழ்ச்சி, ஹாப்பி, இந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா அது அதிகமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதே நெகட்டிவ் கோபம், சோகம், துக்கம், இந்த மாதிரி பயம், இந்த மாதிரி எதுக்குள்ள போச்சுன்னா அது அதிகமாகிட்டே இருக்கும். பிளாக் நல்லதா கேட்டுதான் பிளாக் கலர் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். என்னங்க? சம்மர் சீசன்ல வந்து பிளாக் கலர் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். என்ன ரீசன் அப்படின்னா, சூரியனோட வெளிச்சம் அதிகமா அட்ராக்ட் பண்ணி சூடு அதிகமா கொடுக்கும் சம்மர் சீசன். அதனால பிளாக் அதிகம் போடக்கூடாது. சோ அட்ராக்ஷன் நல்லா இருக்கும் பிளாக். இது ஆனா இப்ப ஒரு பிளாக் போடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற அட்மாஸ்பியர்ல வந்து நமக்கு நம்ம ஈர்க்கப்படுவோம்ல சார். நிச்சயமாக ஈர்க்கப்படுவோம். அந்த சூழ்நிலை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நார்த் இந்தியன்ஸ் அந்த இடத்துல வந்து புது நிகழ்வுக்கு ஒயிட் கலர் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவாங்க, பாத்துருக்கீங்களா? போடுவாங்க. ஆனா இங்க வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு பிளாக் கலர் போடுறாங்க. தப்பா போடுறாங்க, அவ்வளவுதான். அந்த அந்த சூழ்நிலை அந்த தாக்கம் அதிகமாகும்ல. நிச்சயமா தாக்கம் அதிகம், பெனிட்ரேட் ஆகும்ல அந்த நிச்சயமா அதிகம். எஸ், வைப்ரேஷன் தப்பா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியா மற்ற கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா போடுவாங்க. நார்த் இந்தியன்ஸ் ஒயிட் போடுவாங்க. எனக்கு தேவை, எனக்கு அந்த எனர்ஜி வேண்டாம், சரிங்களா? அதனால நம்ம ஒயிட் போடுறாங்க. பட் இங்க வந்து தப்பா போடுறாங்க. ஆமா சார். சரி, தமிழ்நாட்டை நம்ம மாத்த முடியல, நம்ம மாறிக்கலாம். நம்ம மாற நம்மளை பார்த்து 4 பேர் கேட்பாங்க, என்ன நீ என்ன வெயிட் போட்டு வந்திருக்க, இந்த மாதிரி தான் கலர் இருந்து கலர் தெரப்பில கோர்ஸ் படிச்சேன், ஹீலிங் கான்சென்ட்ரேட் ஹீலிங் சென்டர்ல அதை சொல்லி கொடுத்தாங்க. அதனால நான் ஒயிட் இல்ல லைட் கலர் போட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? அவங்களும் மாறுவாங்க. அப்படி மாற கொஞ்சம் கொஞ்சமா மாற ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நிறைய பேர் மாறிடுவாங்க. எல்லாருமே மாறுவது வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் அதான் ஒரு சில சமுதாயத்துல, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சில சமுதாயத்துல எப்படின்றாங்க, ஒரு சில சமுதாயம் அப்படின்றாங்க, ஒரு சில சமுதாயம் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க, ஒரு சில சமுதாயம் புரிஞ்சுக்கிறாங்க. விட்டுருங்க, நம்ம மாறிடுவோம். நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சரியாயிடுவோம். சரிங்களா? ஓகே, சொல்லுங்க. ஒரு சில கலர் போது மைண்ட் டைவர்ட் ஆகுது. ஒரு சில சாரி, உங்க வாய்ஸ் விட்டு கேக்குது, கிளியரா கேட்கல. ஓகே சார், திரும்ப சொல்லுங்க. டைவர்ட் ஆகுது. ஓகே, அப்போ அத எதனால அப்படி? ஒயிட் டைல்யூட் ஆகுதுங்களா? ஒயிட் இல்ல, கலர் நினைக்கும் போது, இப்ப ஆரஞ்சு கலர் நினைக்கும் போது எனக்கு மைண்ட் டைவர்ட் ஆகுது. ஓகே, கான்சென்ட்ரேட் பண்ண. ஓகே, எல்லா கலருக்கும் அந்த மாதிரி இருக்குங்களா? பர்டிகுலர் ஏதோ ஒரு கலருக்கு அந்த மாதிரி இருக்குங்களா? கலர் ஆரஞ்சு, அந்த ரெட் வந்து பிடிக்கவே இல்லை. அப்பதான் கலர் வேற கலருக்கு மாறுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே ஓகே, ஒரு கலர் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு கலர் மைண்ட் டைவர்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. உங்களால அந்த கலரை வந்து அந்த கலர்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனை உங்க உடம்பு, உங்க எனர்ஜி பாடி, மனசு ஏத்துக்க மாட்டேங்குது.
சரிங்களா? அது ஏன் ஏத்துக்கலன்னா பல காரணங்கள் இருக்கு. உங்க சக்கராஸ் மேபி வீக்கா இருக்கலாம், இல்ல உங்க சக்கராஸ் ரொம்ப எனர்ஜி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. உங்க சக்கராஸோ உங்க மனநிலையில ஏதோ ஒரு விஷயம் அங்க டேமேஜா இருக்கு. அதையும் சரி பண்ணிடலாம். தெரப்பிலே சரி பண்ண, அதான் தெரப்பி. சரி பண்ணிடலாம். பிங்க் கலர் நினைக்கும் போது நல்ல ஃபீல் இருந்தது. ஓகே, பிங்க் கலர். அப்ப அன்பு, பிங்க் வந்து அன்பு சம்பந்தப்பட்டது. அன்பு, காதல், லவ், செல்ஃப் லவ். லவ்னா அப்படியே நீங்க வேற எங்கெல்லாம் போனா காதல்னா செல்ஃப் லவ். நம்ம மேல நமக்கு ஒரு விருப்பம் அதெல்லாம் இருக்குனாலே அந்த பிங்க் நமக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரப்பி அந்த கிளாஸ்ல கத்துக்கலாம். நம்ம என்ன ரீசன், எப்படி, ஏன், எதுக்கு, அதெல்லாம் கத்துக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓகே, அந்த ப்ராப்ளத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லைங்க. ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுல எப்படி சரி பண்ணிப்போம், எப்படி என்ன பண்ணா சரியாகும்னு தெரிஞ்சுப்போம் நம்ம. ஓகே, அடுத்த வாரம் அதாவது வர சண்டேல இருந்து கிளாஸ் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் கலந்துக்கோங்க. இதற்கான ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டா 1700. 6 hours செஷன். இது ரெக்கார்டிங் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா சார்? நீங்க கலர் தெரப்பி how many classes you are taking sir? கலர் தெரப்பி how many classes? 3 classes sir. previous எத்தனை பேட்ச் எடுத்தீங்க கேக்குறோம். எத்தனை பேட்ச் எடுத்திருக்கேன்னு கேக்குறீங்களா? இதுல 4 பேட்சஸ் எடுத்திருக்கேன் சார். how is the feedback sir? ஃபீட்பேக் கலர் தெரப்பியை கரெக்டா பயன்படுத்தினவங்க நிறைய பேர் சொன்னது மாற்றங்கள் வாழ்க்கையில நிறைய நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பயன்படுத்தினவங்க, அதாவது வாழ்க்கையில மாற்றம் நடந்துச்சுன்னு சொல்லல, வாழ்க்கையில மாற்றம் நடக்க போகுதுன்னு சொல்ல, வாழ்க்கையில மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ. சரி, வேற ஏதாவது கேள்விகள், டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சார் ஒரு டவுட் சார். ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு நீங்க சக்ராஸ் வந்து அஃபெக்ட் ஆனதுனால வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப பிசிக்கா வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறது வந்துட்டு ஸ்பைன் சம்பந்தப்பட்டது ரொம்பவே எனக்கே வந்துட்டு ரொம்ப L1 ல இருந்து L5 வரைக்கும் நிறைய டேமேஜஸ் இருக்கு. அந்த வந்துட்டு டீஜெனரேஷன்ல இருக்குன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. டீஜெனரேஷன் வந்துட்டு எனி ஆர்கன், எனி ஃபார்ம், மசில், ஸ்கின்ஸ், ஹேர் லாஸ், இந்த மாதிரி அதே சமயம் ஆர்கன் எந்த ஆர்கன்லயாவது டீஜெனரேஷன் அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது. எனக்கு வந்து இப்போ ஸ்பைன்ல வந்துட்டு L1 இருந்து L5 வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் பார்த்துட்டா லிகமெண்ட் டேர் வந்து ஜாயின்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ போத் நீஸ்ல வந்துட்டு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு, அந்த ஷோல்டர்லயும் லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா ஆங்கிள், போத் லெக் ஆங்கிள் லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. ஐ எம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி உமன். வந்துட்டு பிசிக் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சாதாரண ஒரு ஹோம் மேக்கர் தான். வீட்டுல இருக்கிற குக்கிங் லெவல் கூட ரொம்ப 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 கம்மியானது. சரி மேடம், இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு, கியூர் ஆகிறதுக்கு நீங்க உங்களோட இந்த கலர் தெரப்பி மூலம் நம்ம வெளியில வர்றதுக்கு, கியூர் ஆகிறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ், கியூர் ஆகுதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு டே டு டே லைஃப் லிங்க் பண்ற அளவுக்காவது நான் சரி பண்ணிக்க முடியுமா? நிச்சயமா மாறும் மேடம். நிச்சயமா இந்த கலர் தெரப்பி, கலர் பார்க்க ஒரு சில கலர்ஸ் நீங்க ரெகுலரா பார்க்க உங்களுக்குள்ள இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்கிறது முதல்ல ஸ்லோ டவுன் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் தான் கியூர் ஆகும். இப்ப உங்களுடைய எமோஷன் நிலையில நீங்க பல வருஷங்களாக, இப்ப நேற்று இல்லைங்க, பல வருஷங்களாக உங்களோட ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்களா? உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியல, லைஃப் எப்படி போகும்னு தெரியல, உங்க ஃபியூச்சரை பத்தி பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்களா? எஸ் டாக்டர், இருந்தது. அப்படி அதனாலதான் உங்களுக்கு நிறைய தோல்விகள், நிறைய வந்துட்டு தோல்விகள்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிசினஸ் சக்சஸ் அப்படி எல்லாம் கிடையாது. டே டு டே லைஃப்ல, நார்மல் லைஃப்ல, ரிலேஷன்ஷிப்ல, எதிர்பார்ப்புகள்ல அன்புதான், வேற ஒண்ணுமே எதுவுமே கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி நீங்க எதிர்பார்ப்புல தோல்வி இருந்ததுனால உங்க ஃபியூச்சர் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. அதாவது அந்த பயம் ஃபியூச்சரை பத்தி, ஃபியூச்சர் அடுத்த வருஷம் கிடையாது, நாளைக்கு காலையில என்ன நடக்கும், நாளைக்கு அடுத்து என்ன படும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பயம் இருக்க அதிகமாக
முதல்ல லோ பேசுறது பேக் பெயின் அது நிச்சயமா வரும். லோ பேக் பெயினுக்கு அப்புறமா இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பல பாகங்கள், அதாவது முட்டி, இந்த லிக்மெண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறது காரணம் ஃபியூச்சரை பத்தி பயம் இருக்கிறது. எல்லாமே ஸ்பைன்ல தான் சார் எனக்கு அடி வாங்கிருக்கு. எஸ், ஸ்பைன்ல அண்ட் பிரெயின்ல அடி வாங்கிருக்கு. இப்ப வந்துட்டு டீஜெனரேஷனால லிகமெண்ட் பேர் எல்லா ஜாயிலையும் தானாவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பயம். அந்த பயம் சரி பண்ணியிருந்தா மத்ததெல்லாம் சரியா இருக்கும். இப்ப நமக்கு அந்த பயம் சரி பண்ண இப்ப பயம் சரியான மத்தது சரியாயிடுமான்னு கேட்டா, அந்த கலர்ஸ் மூலியமா நீங்க பார்க்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். உங்க மனநிலை சில மாற்றம் ஏற்படும். இல்ல நான் ஏமாற்றம் அதிகம். ஏமாற்றம்னா ஃபேமிலி இல்ல வந்துட்டு அன்பு எதிர்பார்த்து அன்பு கிடைக்காம போனது வந்துட்டு அதான் மேடம், இப்ப உங்களுக்கு வந்து 2 விஷயம் தேவைப்படும். உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. NLP நிச்சயமா உங்களுக்கு தேவை. NLP நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் தேவைப்படுது. உங்களுக்கு கவுன்சிலிங் அது மூலியமா தேவைப்படும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கு, சரி, ஆமா, இல்லன்னு சொல்ல நீங்க நினைச்சது நடக்கல. இப்ப என்ன பண்ண போறோம் அதை வச்சுக்கிட்டு? அது அக்செப்டன்ஸ் இல்ல. அதுதான் நம்ம கிட்ட இல்ல, அந்த அக்செப்டன்சி இல்ல. பிளஸ் இப்ப அதை வச்சு என்ன பண்ண போயிரும்? இன்னைக்கு ஆமாங்க 10 வருஷம் முன்னாடி நினைச்சா எனக்கு நடக்கலாங்க, அதே நினைச்சு நீ சோகப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு அப்படியே உட்காந்து என்ன நடக்க போகுது? நிச்சயமா அது நடக்க போறது இல்ல. அப்ப என்ன பண்ண போகிறோம்? புரியுதுங்களா? அப்ப அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது? இதுதான் டிராமான்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம முயற்சி பண்ணி ஏதாவது முயற்சியே பண்ண வேண்டாம். ஆக்சுவலா இன்னும் டீட்டெயிலா சொல்ல போனா, இதற்கு நீங்க வந்து NLPல என்ன சொல்லணும்னு கேட்டா, முயற்சியே பண்ண வேண்டாம். இப்ப ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்குங்க, ரொம்ப அழுக்கா இருக்குங்க, மண்ணு கொஞ்சம் போட்டுடுச்சு, நல்லா கலங்கி இருக்குது. என்ன பண்ணா அந்த மண்ணு சரியாகும், பிளெயின் வாட்டர் கிடைக்கும்? அதத்தான் பண்ணணும். உங்க மனசுக்குள்ள நீங்க போட்டு திரும்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நிறுத்திட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும், எல்லாமே கிளியர் ஆயிடும். எஸ், திஸ் இஸ் லைஃப். இதுதான் நிதர்சனம். இது நடக்கல, இது நடந்துச்சு, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும். அந்த புரிதலுக்குள்ள வரதுக்கு நீங்க அமைதிப்படுத்தணும் பாருங்க. அந்த அமைதி கொடுக்கறதுக்கு தான் தெரப்பி, NLP தெரப்பி. அது இல்ல சார், சுத்தமா இல்ல. அதுக்குதான் தெரப்பி வேணும்ன்ற நான் உங்களுக்கு. அப்ப அந்த தெரப்பி நீங்க எடுத்துக்க உங்க மனநிலை சில மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, புரிஞ்சுப்பீங்க, அக்செப்டன்ஸுக்குள்ள வந்துருவீங்க. அப்ப இந்த கலர் தெரப்பி சேரும் போது ஈஸியா உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும். இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எவ்வளவு ஃபாஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாகி ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் ஸ்லோவாக நிக்குது பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஃபாஸ்டா ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும், அப்புறம் ஸ்டாப் ஆகும். ப்ராப்ளம் முதல்ல உருவாகிறது ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? குணமாக ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்க எல்லாருமே என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு 10:30 11 o'clock மேல கான்டாக்ட் பண்ணுங்க. அது முக்கியமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க மேடம். உங்களுக்கு NLP தெரப்பியும் தேவைப்படுகிறது, கலர் தெரப்பியும் தேவைப்படுகிறது. அதை நம்ம பேசலாம். நம்ம உங்க நம்பர், உங்க பர்சனல் நம்பர் எனக்கு நோட் பண்ணிக்கோங்க. 9385. சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். குரூப்ல இருக்கீங்களா? நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் குரூப்ல இருக்கீங்களா? இல்ல சார், இந்த நோட்டிபிகேஷன் வந்தது, அதுலதான் வந்தேன். அந்த புக்கு கொடுங்க, நோட் பண்ணிக்கிறேன், கொடுங்க சார். சொல்லுங்க சார். 9385 9385 99 99 45 45 02. ரிப்பீட் பண்றேன் சார். சொல்லுங்க மேடம். 9385 99 ஓகே, 45 எஸ் 02 02. சரிங்க. 9385994502. தேங்க்யூ சார். உங்க நேம் சார்? என்னோட பேர் கோபி சரவணன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மேடம். வேற யாருக்காவது இந்த மாதிரி பர்சனல் இஷ்யூஸ் இருந்ததுனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் கலர் தெரப்பி கிளாஸ் பத்தி டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் 10:30 உங்களுக்கு கால் பண்ணுவேன் சார். ஆஃப்டர் மார்னிங் 10:30 11 o'clock மேல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகேங்க. வேற ஏதாவது டவுட் தகவல் வேணும் கேளுங்க, இல்ல இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஆக்சுவலா 8 to 9 சொல்லுங்க, இப்போ 9:30 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.